காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி விளையாட போகிற போட்டியில் குஜராத் அணியை கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்தி பிளே ஆஃப்ஸுக்கு முதல் அணியாக நாங்கள் தேர்வாகும். அது மட்டும் இல்லாமல் குஜராத் அணி நல்லா தான் இருக்காங்க, ஆனால் இன்றைக்கி எங்ககிட்ட வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குஜராத் அணி எதிராக விளையாட்டு போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் ஓப்பனாக குஜராத் அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம ஹர்திக் பாண்டியா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு கடுமையான போட்டி இருக்குங்க, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சவாலாக இருக்கும். ஏன்னா குஜராத் அணி நல்ல ஃபார்மில் இருக்காங்க, அவங்களோட டாப் 3 ஆர்டர் ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்கள வீழ்த்தினாலே போதும், பாதி கேமுக்கு நாங்கள் உள்ளே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப முக்கியமான போட்டி, நாங்கள் ஜெயிச்சா டேரெக்டாக நாங்கள் பாயிண்ட்ஸ் டேபிள் முதல் இடத்துக்கு போகிறது இல்லாமல் குவாலிஃபைடு ஆகிடுவோம். எங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி. எங்கள் வெற்றி கண்டிப்பாக தொடரணும்னு நினைக்கிறோம். எந்த ஒரு அணியை பார்த்து எங்களுக்கு பயம் இல்லை. கண்டிப்பாக நாங்கள் நல்லா பண்ணால் எந்த ஒரு டீம் வந்தாலும் வீழ்த்துவோம். அது மட்டும் தான் எங்கள் மைண்டில் இருக்குது. எங்கள் அணி வீரர்கள் எல்லாமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க, நல்ல ரிதமில் இருக்காங்க. கண்டிப்பாக இதுதான் எங்களுக்கு தேவை. இந்த வாட்டி கோப்பையும் மிஸ் ஆகாதுங்க. கண்டிப்பாக நாங்கள் ஃபைனலுக்கு போயிட்டு கோப்பையை வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா தலைமை ஓப்பனாகவே சவால் விட்டுருக்காருங்க. அவர் சொல்கிறது கரெக்டு தான். பட் ஜிடி அந்த டாப் 3 ஆர்டர் நம்பி தாங்க டீமே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் 3 ஆர்டர் தான் கன்சிடென்ட்டாக ஆடிட்டு இருக்காங்க. அதனால் அந்த க்ரூஷியலாக ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பும்ரா ஒரு அந்த ஃபாஸ்ட்டில் டாப் 3 எடுத்துட்டாலே ஓரளவுக்கு ஜிடி க்ளோஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி போலிங் பார்த்தீங்கன்னா பத்தீஷ் கிருஷ்ணா இருக்கட்டும், அப்புறம் சிராஜ், சாய் கிஷோர், ரஷீத் கான் சொல்லிட்டு எல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக போட்டுட்ருக்காங்க. டீம் நல்லா இருக்குது, போலிங் நல்லா இருக்குது குஜராத் அணி, பேட்டிங் நல்லா இருக்குது. அந்த டாப் ஆர்டர் 3 கம்பேர் பண்ணால் நல்லா இருக்குது டீம். நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஒரு கடுமையான போட்டிங்க ரெண்டுமே. ஒரு டாப் 3 இருக்கிற டீமுக்கான போட்டி. கண்டிப்பாக இன்றைக்கி யார் குஜராத் ஜெயிச்சாலும் குவாலிஃபை டு பிளே ஆஃப்ஸு, மும்பை ஜெயிச்சாலும் குவாலிஃபை டு பிளே ஆஃப்ஸு. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சவாலான போட்டி. யார் ஜெயிச்சு முதல்ல நாங்கள் பிளே ஆஃப்ஸுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு அவங்களோட காலை பதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பொறுத்து வந்து பார்க்கணுங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ரோஹித் சர்மா அவங்களாம் நல்லா ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற பொறுத்து வந்து பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி குஜராத்தில் சில பல சேஞ்சஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்குங்க. ஏன்னா போலிங் யூனிட் பேட்டிங் யூனிட் ஓகே, போலிங் யூனிட் கொஞ்சம் அது வீக்காக தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு வாட்டி 200+ அடித்து ராஜஸ்தான் கிட்ட தோத்தாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதனால் போலிங்கில் சில பல சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. நான் பொறுத்து வந்து பார்க்கணுங்க என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி மும்பை vs குஜராத் யார் வெற்றி பெறுவாங்க, உங்களோட கருத்துக்கள் யார் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.